ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம். ஃபெஸ்டிவல் டைமில் அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தால் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். எப்போவும் ஒரே மாதிரி பாயசம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். ஹெல்த்தியான பூசணிக்காய் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த பாயசம் செய்கிறதுக்கு நம்ம எல்லா பொருளையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் நைலான் ஜவ்வரிசி ஒரு பவுலில் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி நல்ல பொடியான ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். பெரிய ஜவ்வரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா 1/4 கப் எடுத்திங்கன்னா போதும். மெஷரிங் கப் இல்லைனா டம்ளரில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். ஜவ்வரிசியில் தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. இந்த ஜவ்வரிசி சீக்கிரமாகவே வெந்துடும், ஊற வைக்க தேவையில்லை. இதை அப்படியே வச்சுருங்க. 1/2 கிலோ மஞ்சள் பூசணிக்காவை மேலே இருக்கிற தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துருவிக்குங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவில் 6லேருந்து 7 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். உங்களுக்கு இதை விட குறைவாக வேணால் கூட நீங்கள் 1/4 கிலோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி ஜவ்வரிசி கூட நீங்கள் 1/4 கப் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நம்ம பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசம் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற பூசணிக்காயை இதில் சேர்த்துருங்க. பூசணிக்காய் அடிப்பிடிக்காமல் காயில் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. காய் அடிப்பிடிச்சிருச்சுன்னா பாயசத்தில் அடிப்பிடிச்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஹை ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் மாற்றி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. காயில் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை ஆகிற மாதிரி வதக்குனா தான் இதில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு. இதில் கழுவி வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துருங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்டர் சேர்த்துக்குங்க. 1/4 கிலோ பூசணிக்காயில் நீங்கள் பாயசம் செய்கிறீங்கன்னா 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தாமல் அப்படியே வேக வச்சுருங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் தண்ணி எவ்வளோ சேர்த்தணுன்ற அளவு நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டருக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் சூடான தண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் மட்டும் வச்சுருங்க. அதுக்கும் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற ஜவ்வரிசி பூசணிக்காயெலாம் ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கரில் இருக்கிற ஸ்டீம் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மூடியை ஓப்பன் பண்ணக்கூடாது. பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கும், ஜவ்வரிசி வேகாமல் போயிடும். கரெக்டான அளவில் பால் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்காமல் ஜவ்வரிசியும் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். ஜவ்வரிசி ரொம்ப குழஞ்சி போயிடுச்சுன்னா சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இதில் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்க போகிறேன். சுத்தமான நாட்டு சர்க்கரையாக இருந்தால் டைரெக்டாக அப்படியே சேர்த்துருங்க. நாட்டு சர்க்கரையில் மண் தூசி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்குங்க. நான் சுத்தமான நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நாட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நான் சேர்த்திருக்கிற நாட்டு சர்க்கரையோட அளவுக்கு ஸ்வீட் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணால் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளவு பால் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். திக்காக வேணும்னா 1/2 கப் பால் சேர்த்துக்குங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியே வேணும்னா கூட நீங்கள் அதிகமாக பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இது ஆறும் போது நல்லாவே திக்காயிரும். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்வீட்டில் எப்பயுமே கொஞ்சமாக சால்ட் சேர்க்கும் போது நம்ம சேர்த்திருக்கிற ஸ்வீட் நல்லா தூக்கலாக தெரியும். இப்போ இந்த பாயசம் ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பாயசத்துக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் நெய் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுருங்க. நெய் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா நம்ம சேர்த்துற நட்ஸ் எல்லாம் கருகி போயிடும். நான் இதில் சேர்த்துருக்கிற நட்ஸ் எல்லாம் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெய் சூடானதும் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்குங்க. பாதாம் பிஸ்தா பொடியை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. இதுக்கு பதிலாக முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக தேங்காயை கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கருக விடாமல் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் சேர்த்தணுன்னு அளவு கிடையாது. அதிகமாக சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பாயாசத்தில் சேர்த்துருங்க.
இதை நல்லா கலந்து விடுங்க. பாயசம் நம்ம வச்சப்போ நல்லா தண்ணியாக இருந்தது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த பாயசம் அப்படியும் சாப்பிடலாம், இல்லைனா 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாயசத்தில் நம்ம சேர்த்துருக்கிற பூசணிக்காவோட அந்த ரா ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியாது. வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதில் செஞ்சுருக்கீங்கன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம்லேயும் செய்யலாம். அப்படி இல்லைனா நமக்கு திடீர்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தால் இதை 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம் செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.